நேர போனான், பாம்புருவ எடுத்துண்டான், அந்த ஆல விருட்சத்தினுடைய வேற போய் கடிச்சான். அவன் வேற கடிச்ச அடுத்த சிற்சில நிமிஷங்கள்ல பொச்ச பொச்சேல் இருந்ததான் அந்த ஆல விருட்சம் இந்த விஷத்தை கடிப்பட்ட அடுத்த க்ஷணம் கருகி போய் எரிஞ்சு போய் அப்படியே கிடக்கு. கட்டையா இருக்கு, எரிக்கட்டையாயிடுது. இந்த விஷ ஜுவால மேலப்பட்டு எரிஞ்சு போயிடுது. உடனே அகம்பாவமா திரும்பி வந்து இந்த பிராமணனை பார்த்து, பார்த்தியா மரத்தினுடைய நிலை என்ன பார்த்தியா? அவன் அலட்டிக்கவே இல்லை. அப்படியா, இன்னும் தப்பு இல்லை. இப்போ என்னுடைய சரித்திரத்தை பாரு, திறமையை பாரு. நேர கமண்டலூர்லேருந்து அப்படி கையில் ஜலத்தை எடுத்துட்டான். நேர எரிஞ்சு எரிக்கட்டையாக நிற்கிறது பாருங்க. அந்த மரத்துக்கிட்டக்க நின்றுட்டு ஏதோ ஒரு மந்திரத்தை ஜபம் பண்ணி கையில் இருக்கிற தீர்த்தத்தை எடுத்து அது மேலே அப்படி தெளிச்சான் பாருங்க. எதெல்லாம் எரிஞ்சு எப்படி எரிக்கட்டையா நின்னுதோ இந்த ஆல விருட்சம் பழையபடி பல 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 பலன்னு துளுத்து, மழையில எண்ணெய் தேய்ச்சி விட்டா மாதிரி மரங்கள்லாம் பல பலன்னு ஆயிடுது பத்தியில, அது மாதிரி பளிச்சுன்னு மேலே வந்துடுச்சு. அப்போ பிராமணன் பிசாம இருந்தான். இவன் வந்து அகம்பாவமாக கேட்டானே, இந்த மாதிரி பிராமணன் அகம்பாவமாக கேட்கல, பிசாம இருந்தான். தட்சக நேரம் வந்தான். சுவாமி, எங்க பழப்புல மண்ணள்ளி போட்டுறாதீங்க, எங்களுடைய விருத்தியே கடிக்கிற விருத்தி, விஷத்தை செலுத்த வேண்டியது எங்களுடைய விருத்தி. ஒவ்வொருத்தரை கொண்டு போறதுக்கு இயற்கை பலவிதமான தூதர்களை வச்சிருக்காள். வியாதி, விபத்து, விஷம், ஃபுட் பாய்சன், எவ்வளவோ இருக்கு, சொல்லிண்டே போலாம். இதெல்லாம் நமக்கு மரணம் அடைவதற்கு இதெல்லாம் ஒரு வியாஜம், இதெல்லாம் ஒரு காரணம், அவ்வளவுதான். என்னப்பா நீ இப்படிலாம் பண்ணிட்டியே, நான் என்ன பண்ணணும்? இல்லை, பிராமண சாபம் மாறக்கூடாது, நான் உங்களுக்கு நிறையா சம்பாவனை பண்ணுறேன், இந்த இயற்கையை மாற்றாதீர்கள், இந்தாருங்கள் அப்படின்னு நிறையா ஐஸ்வர்யத்தை அந்த பிராமணன் கையில் கொடுத்து நமஸ்காரம் பண்ணி திரும்பி போயிடுங்கன்னு தட்சகன். அந்த பிராமணர் திரும்பி போயிட்டார். இதெல்லாம் தேவி பாகவதத்தில் இருக்கு, ஸ்ரீமத் பாகவதத்தில் இல்லை. ஆனால் பாகவதத்தில் மூலத்தில் என்ன இருக்கு தெரியுமோ? தக்ஷகன் வரும்பொழுது ஒரு பிராமணரை திருப்பி அனுப்பிவிட்டு பரீட்சித்து அருகில் வந்தான்னு மூலத்தில் இருக்கு. நீங்கள் வேணா ஸ்லோகத்தை எடுத்து பாருங்க, நாளைக்கு பாகவதத்தை புஸ்தகத்தை எடுத்து படிச்சு பாருங்க. ஒரு நடுப்புல வந்த ஒரு பிராமணனை திருப்பி அனுப்பிவிட்டு திரும்பி தட்சகன் பரீட்சித்து அருகில் வந்தான்னு இருக்கும். அப்படிலாம் மந்திர சக்தி இருக்கு. இப்பவுமே சொல்றேன், நீங்கெல்லாம் நிறைய படிக்கிறீள், நிறைய பேருடைய ஸ்நேகிக்கிறீள். ஆனால் அந்த ஸ்நேகம்லாம் ஒரு லெவலோடு இருக்கணும். ரொம்ப அதிக ஸ்நேகத்துக்கு போயிட்டீர்களே ஆனால் உங்களை மீட்க இயலாது. பேர் சொல்ல விரும்பல. ஒரு ஊர்ல ஒரு பெண் இன்டர்நெட்டில் ஒரு பையனோட ரொம்ப ஸ்நேகிச்சுட்டாள். ஒரு நாளைக்கு திடீர்னு எனக்கு கல்யாணம் அப்படின்னு பத்திரிக்கை அனுப்பிச்சு விட்டாள். அவன் சொன்னா, 4 வருஷமா ஒன்னா நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன், பெண்ணு திடீர்னு உனக்கு கல்யாணங்கிற, உனக்கு கல்யாணம் நடந்துருமா? நடக்க விட்டுருவேனா? அபினவ் குப்தன் மாதிரி ஒரு பெரிய அபிசாரம் உண்டான் அந்த பொண்ணுக்கு. நான் பொய் சொல்லலை, என்கிட்ட வந்து சொன்னாவா இந்த மாதிரி நடந்தது. அதுக்கப்புறம் பல லட்சம் மந்திரங்களை ஜபம் பண்ணி ஹோமங்கள்லாம் பண்ணி அவளுக்கு சரி பண்ணி கொடுத்து அந்த பொண்ணை பழையபடி கல்யாணம் பண்ணிக்க வச்சு அந்த பொண்ணை மீட்டு வெளியில் கொண்டு வரதுக்குள்ளார பெரிய பாடாயிடுச்சு. எதுக்கு சொல்ல வரேன்? எல்லாத்துக்கும் ஒரு எல்லை உண்டு. பொதுவாகவே ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, ஸ்திரீக்கள் யாருடனும் ஸ்நேகிக்க கூடாது, ஸ்நேகம் வைத்து கொள்ளக்கூடாது. என்ன ஆனாலும் ஸ்திரீ தான், அதில் ஒன்றும் மாற்றமே கிடையாது. எல்லாம் ஒரு லிமிட். அதனால தான் பழைய காலத்துலலாம் ரொம்ப வெளியிலே ஸ்திரீக்களை அனுப்பாமல் அப்பா பாதுகாத்தார், கணவன் பாதுகாத்தான், குழந்தைகள் பாதுகாத்தா, உற்றார் உறவினர்கள் பாதுகாத்தார். ஸ்திரீ ரத்னம், அது ஒரு வைடூரியம், அது ஒரு அழகான ரத்தன பேழையில வைக்கப்பட வேண்டிய ஒரு ரத்னம், அது வெளியில் வரக்கூடாது.
அதனால என்ன பண்ணினா அந்த அபினவகுப்தன் ரெண்டாந்தர ஒன்ஸ் மோர் பல லட்சங்கள் ஜபம் பண்ணி ஒரு பெரிய ஆபிசாரத்தை ஆதிசங்கரர் மேல ஏவினான். அவன் ஏவின போது ஆதிசங்கரர் கோகர்ணம்ங்கிற க்ஷேத்திரத்தில் இருக்கார். கோவா கிட்டக்க மகாபலேஸ்வரர்னு அற்புதமான பரமேஸ்வரன். பூமிக்கு அடியில் இருக்க அந்த லிங்கம். நான் போய் கோகர்ணத்தில் போய் பாகவத சப்தாகம் சொன்னேன் இப்போ ஒரு வருஷம் முன்னாடி. பார்த்தீர்களே, ஏன்னால் இந்த தரை இருக்க பத்தியில இந்த தரைக்கு அடியில் கையை உள்ள விட்டு தான் இந்த சிவலிங்கத்தினுடைய தலையை தொடணும். நம்ம இல்லைன்னா தொட முடியாது. அந்த ராவணன்டேந்து ஏமாத்தி அந்த கோகர்ணத்தில் அந்த லிங்கத்தை வச்சதுனால ராவணன் அந்த கணபதி தலையில குட்டினான். அந்த குட்டின தலை வீங்கி போயிடுது. தலை வீக்கத்தோடு ஒரு பிள்ளையார் அங்க இருக்கார். கோகர்ணத்தில் பரமேஸ்வரன் சந்நிதிக்கு வெளியில பிராகாரத்தில் ஒரு பிள்ளையார் சந்நிதி இருக்கு. அந்த பிள்ளையார் சந்நிதியில் பிள்ளையாருக்கு தலையில வீங்கி இருக்கும். அங்க உண்டா பாண்டா சொல்றான், ராவணன் குட்டினான் கணபதிய, அதனால தலை வீங்கி கொடுத்து. எவ்வளவு அழகான க்ஷேத்திரம். எல்லாரும் கோவா போறா, கோகர்ணம் போறாளா தெரியல. கோவா கிட்டக்கத்தான் இருக்கு கோகர்ணம். ஆமா, அற்புதமான க்ஷேத்திரம். மகாபலேஸ்வரர் அந்த சிவன் கோவிலுக்கு போய் நின்று ஒரு பிரதட்சணம் பண்ணி ஒரு நமஸ்காரம் பண்ணி இப்படி தலையை தூக்குங்கோ, மனசுக்கு ஒரு திருப்தி வரும். அப்பாடா, இன்னைக்கு ஒரு நல்ல க்ஷேத்திரத்துக்கு வந்து சிவனை கண்ணால கண்டோம் அப்படின்னு மனசுக்கு ஒரு திருப்தி வரும். அந்த திருப்தி பல லட்சங்களில் கிடைக்காது, பல வீடுகளில் கிடைக்காது. அந்த ஈஸ்வரன் கிட்டக்க போய் நின்ன உடனேவே மனசுக்கு ஒரு திருப்தி வரும். எதுக்கு சொல்ல வர, அந்த கோகர்ணங்கிற க்ஷேத்திரத்தில் ஆதிசங்கரர் இருந்தார். இவன் ரெண்டாவது தடவை ஒன்ஸ் மோர் பண்ணின அபிசார பிரயோகம் மேலே வந்து தாக்கும் பொழுது அவர் கோகர்ணத்தில் இருந்தார். அப்ப ரொம்ப துடிச்சதான ஆதிசங்கரர் என்ன பண்ணினார், நேர பரமேஸ்வரன் சந்நிதியில் போய் அழுதார். பிரதமோ தெய்வியோபிஷகு, ஹே பரமேஸ்வரா, நீதான முதல் தெய்வம். இந்த பிரம்ம சூக்தம்னு ஒன்றும், விஷ்ணு சூக்தம்னு ஒன்றும், ருத்ர சூக்தம்னு ஒன்றும். ருத்ரம் வேற, ருத்ர சூக்தம் வேற. நவாவோஜியோ ருத்ரத்வதஸ்தி துவத்து அஸ்தி ந. இந்த சரீரத்துக்கு தெம்பை கொடுப்பவர்களில் ஹே ருத்ரா, ஒன்னை தவிர வேற ஒரு தெய்வம், அந்நிய தெய்வம் இல்லை அப்படின்னு இந்த ருத்ர சூக்தம் சொல்றது. நவாவோஜியோ ருத்ரத்வதஸ்தி. அதனாலதான் ருத்ரேகாசி அடிக்கடி பண்ணிக்கணும். ருத்ரேகாதசி பண்ணி அந்த தீர்த்தத்தை மேலே பட்டுண்டோமே ஆனால் ஆயுஷ்காமஹா, ஆரோக்கிய காமஹா, ஸ்ரீகாம, சாந்தி காம, புஷ்டி காம, துஷ்டி காமஹ, ஆயுஷ்காமஹா, ஆரோக்கிய காமோவா. மகார்ணவங்கிற ஒரு புஸ்தகம் போதாயனர்ங்கிற மகரிஷி பண்ணினார். அந்த மகார்ணவத்தில் தான் இந்த ருத்ரேகாசியினுடைய விதானம், ருத்ரத்தினுடைய மகிமையெல்லாம் சொல்றார். ஹே ருத்ரா, நீ அல்லவோ நீ உடம்புக்கு தெம்ப கொடுக்க வேண்டியவன், நீ அல்லவோ முதல் டாக்டர், ஹே பரமேஸ்வரான்னு பரமேஸ்வரனை வந்து அழுதார். வயத்து வலி துடிச்சு போய் கடைசியில் ராத்திரி 2:30 மணிக்கு நிசியில அப்படி நன்னா தூங்குறார். அப்படி தூங்குறதே சொப்பனத்தில் கோகர்ணேஸ்வரர் எதிர்த்தாப்புல வந்து நிற்கிறார். கோகர்ணேஸ்வரர் எதிர்த்தாப்புல வந்து நின்ன உடனே ஆதிசங்கரர் சொன்னார், என்னத்தினாலேன்னு தெரியல, வயத்த வலியினால துடிக்கிறேன். சரீர மாத்தியங்கலு தர்ம சாதனம். சரீரம் நன்னா இருந்தால் தான் தர்மானுஷ்டானம் பண்ண முடியும். நான் காளிதாசன் 102 டிகிரியில் காலங்காலத்தால் 4 மணிக்கு ஸ்நானம் பண்ணுன்னா எப்படி ஸ்நானம் பண்ண முடியும்? உடம்பு நன்னா இருந்தால் தானே அனுஷ்டானம் பண்ண முடியும். அதை சொல்றாரு ஆதிசங்கரர் கோகர்ணேஸ்வரர்கிட்ட. நான் பிரம்ம சத்தியம் அத்வைதத்துக்காக மெனக்கிறேன், இப்படி ஒரு வயத்த வலியினால துடிக்கிறேன், என்னத்தினாலேன்னு தெரியல, நீ தான் என்னுடைய வயத்த வலியை போக்கணும் அப்படின்னு அவர் அழுத போது அன்னைக்கு ராத்திரி சொப்னத்தில் கோகர்ணேஸ்வரர் எதிர்த்தாப்புல வந்து நின்றுண்டு ஆதிசங்கரர்கிட்ட சொன்னார், சங்கரரே, இது போன ஜன்மால பண்ணின பாபத்தினுடைய பரிபவமாக இது வந்திருக்குமே, யானால் என்னால் போக்க இயலும். போன ஜன்மால பண்ணின பாபத்தினால இந்த வயத்து வலி வரவில்லை.
நீ நன்னா இருக்கிறது பிடிக்காமல் பல பேர்கள் உனக்கு ஆபிசாரம் பண்ணினா அந்த ஆபிசார பிரயோகத்தினால இப்ப வழியினால நீ துடிக்கிறீர். இந்த ஆபிசாரம், பில்லி, சூன்யம், ஏவல் இதெல்லாம் நிவர்த்தி ஆகணும்னா என்னால முடியாது. இது நிவர்த்தி ஆகணும்னா திருச்செந்தூர் போய் செந்திலாண்டவனை காண்பாயாக. முருகனை போய் பார்த்தேயானால் இந்த பில்லி, சூன்யம், ஏவல், ஆபிசாரம் முதலியதான தோஷங்கள் போகும். நீ போய் திருச்செந்தூர் போய் முருகனை போய் பார், அவர்தான் உனக்கு இந்த கஷ்டத்தை போக்க முடியும் அப்படின்னு கோகர்ணேஸ்வரர் சொப்னத்துல ஆதிசங்கரத்தை சொன்னார். உடனே தூக்கம் கலைஞ்சது. ஆதிசங்கரர் பார்த்தார், பரமேஸ்வரனாலேயே முடியல. ஆனா பரமேஸ்வரன் ஒரு தெய்வத்தை கை காமிக்கிறார், திருச்செந்தூர் போகணும்னு சொல்றார். சரி, நம்ம திருச்செந்தூர் போவோம், நாளை கார்த்தால போகலாம். வயத்து வலி துடிக்கிறோம், நாளை கார்த்தால வலையில் இந்த வயத்து வலியை சகிச்சுக்க முடியும்னு எனக்கு தோணவில்லை. பின்ன என்ன பண்றது? இப்பவே கிளம்பிடுவோம். கோகர்ணம் எங்க இருக்கு? கோவா கிட்டக்க இருக்கு. திருச்செந்தூர் எங்க இருக்கு? கன்னியாகுமரி, தூத்துக்குடி கிட்டக்க இருக்கு. அங்கேருந்து சில வினாடிகள்ல தன்னுடைய யோக சக்தியினால ஆதிசங்கரர் திருச்செந்தூர் வந்துட்டார். திருச்செந்தூர் வந்துட்டார். வந்தா கோயில் நட சாத்திருக்கு. இந்த பக்கம் சமுத்திர அலை. நான் ஏதோ கதையில சொல்றேன், அங்க போய் திருச்செந்தூர் கோயில் வாசல்ல போய் நின்று பாருங்கள். பார்த்தா தான் தெரியும் இந்த முருகனுடைய வைபவம் என்னன்னு. அங்க போய் நின்று கல்கண்டு திதிக்கிறதுன்னு சொன்னா புரியாது, சாப்பிட்டு பார்த்தா தான் கல்கண்டு திதிக்கிறது தெரியும். அப்படி கோயில் வாசல்ல இப்படி திரும்பி பார்த்தா இந்த பக்கம் முருகன், அந்த பக்கம் சமுத்திரம், பல பல ரமணீயமான காத்து, மலைய மாருதம், அற்புதமான காத்து. சரி, கார்த்தால அர்ச்சகர்கள்லாம் கதவை திறந்த பின்பு உள்ள போய் முருகனை பார்ப்போம். வயத்த வலி ஜாஸ்தியா வலிக்கிறது. யோசிச்சார், கோகர்ணத்திலேருந்து திருச்செந்தூர் வரையில் வந்த நாம் இங்கேருந்து உள்ள போக முடியாதா என்ன? நம்மளால போக முடியுமே. அதனால அவர் என்ன பண்ணினார், தன்னுடைய தபோ மகிமையினால கோயிலுக்குள்ளார போயிட்டார். கோயிலுக்குள்ளார போனா, உள்ள போனா இப்படி அழகான செந்திலாண்டவனை கண்ணால கண்டார். உலகத்துல எல்லா தெய்வமும் அழகு, ஆனா அழகுக்கெல்லாம் அழகு முருகன். ராமாயணம் கேட்டவா ராமன் அழகும்பா, பாகவதம் கேட்டவா கிருஷ்ணன் அழகும்பா. ஆனா நான் சொல்றேன், எல்லா தெய்வங்களையும் விட அழகன் முருகன் ஒருவனே. அவனுக்கு சதிருசமான ஒரு அழகு உலகத்துல கிடையாது. அந்த அழகான முருகன் அப்படி பார்த்தார். இவர் உள்ள போய் இந்த கர்ப்ப கிரகத்துக்கிட்டக்க முருகன் கிட்டக்க போய் ஆராதனை பண்ண போகும்பொழுது ஒரு அபூர்வமான நிகழ்ச்சி அங்க நடந்து கொண்டிருந்தது. என்ன அபூர்வமான நிகழ்ச்சி அப்படின்னா, பாம்புகளுக்கெல்லாம் தலைவனா இருக்கக்கூடிய நாகராஜா பூஜை பண்ணிட்டு இருந்தான். பாதி ராத்திரிக்கு பூஜை பண்ணிட்டு இருந்தான். திருச்செந்தூர்ல பல ரகசியம், எல்லாத்தையும் வெளியில சொல்ல முடியாது, சிற்சில ரகசியங்களை சொல்லலாம். அந்த திருச்செந்தூர் முருகனுக்கு கிட்டக்க பஞ்சலிங்கம்னு ஒரு இடம் இருக்கும், பார்த்தா தெரியும். அந்த பஞ்சலிங்கத்தை அப்படி குனிஞ்சு உள்ள போய் அப்படி திரும்பி போய் அந்த 5 லிங்கத்தை தரிசனம் பண்ணிட்டு அப்படியே திரும்பி வரணும். அந்த பஞ்சலிங்கம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த பஞ்சலிங்கத்துக்கு மேல ஒரு ஓட்டை இருக்கும், பெரிய ஒரு ஓட்டை இருக்கும். அந்த ஓட்டை எதற்கு அப்படின்னா, 365 நாளும் தினம் நடு நிசியில பாம்புகளுக்கு தலைவனா இருக்கக்கூடிய நாகராஜா தினமும் அந்த ஓட்ட வழியாக கீழே இறங்கி முருகனை பூஜை பண்ணிவிட்டு திரும்பி அந்த ஓட்ட வழியாக வெளியில் செல்கிறான். அதுதான் அந்த ஊர்ல ஐதீகம். தீட்சிதர், இதெல்லாம் நடக்குமா?
சாத்தியமா? இப்ப நடைமுறையில் இருக்கிறத சொல்லட்டுமா? கும்பகோணத்துக்கு கிட்டக்க தேப்பெருமாநல்லூர்னு ஒரு ஊர் இருக்கு, சிவக்ஷேத்திரம். அந்த கோவில் வாசல்ல என்ன எழுதியிருப்பா தெரியுமா? இந்த கோவில்ல முருகனை தரிசனம், இந்த முருகனே வருது, இந்த கோவில்ல பரமேஸ்வரனை தரிசனம் பண்ணினவர்களுக்கு மறுபிறவி கிடையாது. மறுபிறவி இல்லாமல் செய்யக்கூடிய ஸ்தலம் இந்த தேப்பெருமாநல்லூர் பரமேஸ்வரன் அப்படின்னு அந்த கோவில் வாசல் எழுதியிருக்கு. இப்ப நான் மார்ச் 3ஆம் தேதி உபன்யாசம் பண்றேன். மார்ச் 8ஆம் தேதி அன்னைக்கு சிவராத்திரி. தேப்பெருமாநல்லூர்ல ஒவ்வொரு சிவராத்திரி அன்னைக்கும் அந்த சிவனுக்கு அபிஷேக பூஜை எல்லாம் நடக்கும் பொழுது பாதி ராத்திரி 12 மணிக்கு மேல ஒரு பாம்பு ஒன்று வரும். பாம்பு ஒன்று வரும், வருஷா வருஷம் நடக்கிறது. நீங்க வேணா நான் என் கதை முடிஞ்ச உடனே போய் பாருங்க, செக் பண்ணுங்க. சைவம்னு ஒரு .com இருக்கு, அந்த சைவம்ங்கிற .comல போய் தேப்பெருமாநல்லூர் சிவங்கோவில் நீங்க சர்ச் பண்ணினீர்களே ஆனால் நான் சொன்ன இந்த பாம்பு வர வீடியோ இருக்கு, போட்டோ இருக்கு. இந்த பாம்பு வருது தெரியும். இந்த சிவபக்தர்கள் அதெல்லாம் பண்ணி போட்டிருக்கா. அதுல ராத்திரி 12 மணிக்கு ஒரு பாம்பு வரும். அந்த பாம்பு நேர பில்வ மரத்து மேல ஏறி வாயால பில்வத்தை கவ்விக்கும், பறிச்சுக்கும். வாயால பில்வத்தை கவ்விண்டு அந்த அபிஷேகம் பண்ற ஜனம் எல்லாம் அப்படி வடக்கு நோக்கி ஓடுறது பத்தியில, அந்த வடக்கு நோக்கி ஓடுற ஜலம் ஓடுற பாதை இருக்க பத்தியில ஓட்ட, அந்த ஓட்ட வழியா நேர உள்ள வரும். நேர உள்ள அந்த சிவலிங்கத்தை நேர ஒரு பிரதட்சணம் பண்ணி மெதுவா சிவலிங்கம் மேல ஏறி தான் வாயில கவ்வின்னு இருக்கு பாருங்க பில்வம், அந்த பில்வத்தை சிவலிங்கத்தினுடைய தலையில வச்சுட்டு சிவராத்திரி அது பூஜை பண்ணிவிட்டு எந்த ஓட்ட வழியா வந்ததோ அந்த ஓட்ட வழியாவே அந்த பாம்பு வெளியில் சென்று விடும். இன்னைக்கு பார்க்கலாம். இன்னைக்கு 3ஆம் தேதி 8ஆம் தேதி அன்னைக்கு தேப்பெருமாநல்லூர் சிவங்கோயில போய் நீங்க பார்த்தீர்களே ஏனால் நான் சொன்ன காட்சியை பார்க்கலாம். வருஷம் சிவராத்திரி இன்னைக்கு வருது. ஏதோ மேடை கிடைச்சதுன்னு வாயில வந்ததை பேசுறது இல்லை, எல்லாம் பிராமாண்யம், ஒன்னொன்னு சத்தியமான வச்சனங்கள். ஏதோ சொல்றது இல்லை, சொந்த அனுபூதியா அனுபவிச்சு தான் ஒவ்வொரு வார்த்தைகளையும் வெளியிடுறோமே ஒழிய இதை மயக்கிறதுக்காக பேசுற பேச்சில்லை. இந்த உபன்யாசம் முருகனுடைய சரணாரவிந்தத்தை போய் அடையணும், அதுதான் இந்த உபன்யாசமே தவிர வேற எதுக்குமே இல்லை. யாரும் எந்த மனுஷனுக்கும் கிடையாது, யாருக்கும் உறவில்லை. எதுக்கு சொல்ல வரேன்? அது போல திருச்செந்தூர்ல அந்த பஞ்சலிங்கத்துக்கு மத்தியத்தில் ஒரு ஓட்டை இருக்கு, அந்த ஓட்டை வழியா நாகராஜன் தினம் உள்ள பூஜை பண்றான். திருப்பதியில தினம் கோவில் நட சாத்துறா, திரும்பி படிகாரத்தால சுப்பிரபாத பூஜை பண்றா. அந்த கொஞ்ச நாய் நட சாத்துறா பத்தியெல்லாம், அந்த கொஞ்ச நாய் நட சாத்தும் போது 33 கோடி தேவதைகள் திருப்பதி வெங்கடாஜலபதியை பூஜை பண்ணிட்டு போறான்னு திரு வெங்கடேச மகாத்மியம் சொல்றது. நம்மெல்லாம் அரை மணி வேலை செஞ்சா 1 மணி ரெஸ்ட் எடுத்துக்கிறோம். திருப்பதி வெங்கடாஜலபதி 365 நாள் 24 மணி நேரமும் உழைக்கிறாரியா. இந்த பத்மாவதின்னு ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணின்றதுக்காக அவர் 365 நாளும் 24 மணி நேரமும் பிஸியா இருக்கு. ஹெவி பிஸியில் இருக்கிறவா உலகத்துல 2 பேர், ஒன்னு சூரியன், இன்னொன்னு திருப்பதி வெங்கடாஜலபதி. சூரியன் இங்க மறைஞ்சுட்டான், இருட்டி போயிடுத்து நினைக்கிறோம். ஆனா வேற ஒரு தேசத்துல சூரியன் உதிச்சுட்டான், வேற ஒரு இடத்துல சூரியன் இருக்கிறான். இப்ப சூரியன் இல்லாம இல்ல, சூரியன் வேற ஒரு தேசத்துல வேலை செஞ்சுட்டு இருக்கான். சூரியனுக்கு சண்டே மண்டே லீவு கிடையாது, தலை தீபாவளி கிடையாது, பொங்கல் லீவு கிடையாது, ரிபப்ளிக் டே கிடையாது, எதுவுமே கிடையாது. அதுபோல தினம் ராத்திரியில் அந்த நாகராஜா பூஜை பண்றான். இந்த ஆதிசங்கரர் உள்ள நுழையும் போது அந்த நாகராஜா பூஜை பண்ணிண்டே இருக்கிற அவதியில பண்ணின ஸ்தோத்திரம், அதனாலே அதுக்கு சுப்பிரமணிய புஜங்கம்னு பேரு.
புஜங்கம்ங்கிற சப்தத்துக்கு என்ன அர்த்தம்னா பாம்புன்னு அர்த்தம். புஜங்க விருத்தம்னு சில பேர் சொல்லுவா, இது புஜங்க விருத்தம், பாம்பு நெளியிற மாதிரி அந்த ஸ்லோகங்கள் அமைஞ்சிருக்கு, அதனால இதுக்கு புஜங்க விருத்தம் அப்படின்னு சொல்றா. அப்படிலாம் கூட நான் சொல்ல மாட்டேன். பாம்பு பூஜை பண்ணிட்டே இருக்கும்போது சொன்ன ஸ்லோகம், அதனாலே அதுக்கு சுப்பிரமணிய புஜங்கம். சதா பால ரூபாபி விக்ராத்ரிஹந்த்ரி மகாதந்தி வக்த்ராபி பஞ்சாஸ்யமான்யா விதீந்திராதி மிருக்யா கணேசாபி தாமே விதத்தாம் ஸ்ரீயம் காபி கல்யாணமூர்த்தி. ந ஜானாமி பத்யம் ந ஜானாமி கத்யம் ந ஜானாமி சப்தம் ந ஜானாமி சார்த்தம் சிதேகா ஷடாஸ்யா ஹிருதி த்யோததே மே முகாதி நிஸ்ஸரந்தே கிரச்சாபி சித்ரம் மயூராதிரூಢம் மகாவாக்யகூಢம் மனோஹாரிதேஹம் மஹச்சித்தகேயம் மஹீதேவதேவம் மகாவேதபாவம் மகாதேவபாலம் பஜே லோகபாலம். யதா சந்நிதானம் கதா மானவாமே பவாம்போதிபாரம் கதாஸ்தே ததைவ இதி வியஞ்சயன் சிந்து தீரே யாஸ்தே தமிடே பவித்ரம் பராசக்தி புத்திரம் யதாப்தேஸ்தரங்காஹ லயம் யாந்தி துங்காஹ ததைவ ஆபதः சந்நிதௌ சேவதாம் மே இதி வோர்மி பங்கின் ரிணாம் தரிசயந்தம் சதா பாவயே ஹிருத்சரோஜே குஹந்தம் गिरौ मन्निवासे नराजेधिरूढास्तदा पर्वते राजते तेधिरूढाः इति वब्रुवन् गन्धशैलाधिरूढः सदेवे मुदे मे सदा षण्मुखोऽस्तु. महाम्बोधितीरे महापापचोरे मुनीन्द्रानुकूले सुगन्धाख्यशैले गुहायां वसन्तं स्वभासालसन्तं जनार्तिं हरन्तं श्रयामो गुहन्तम्. ஸ்லோகம் சொன்னாலே புறம், அர்த்தமே வேண்டாம். திருச்செந்தூர் முருகனை படத்தை வச்சுண்டு கிட்டக்கு ஒரு பன்னீர் இலை விபூதியை வச்சுண்டு சுப்பிரமணிய புஜங்க தினம் பாராயண மணி நாள் இந்த மனித பிறவி சாபல்யமாகும். இல்லைன்னா சாபல்யமாகாது, மாற்றமே கிடையாது. அவ்வளவு அழகா ஆதிசங்கரர். அதனாலதான் எத்தனையோ பேர் எதை வேணாலும் பண்ணி இந்த இந்து மதத்தை இழிவுபடுத்தி பார்க்கலாம்னு படுத்துறார்கள். எத்தனை பேர் எவ்வளவு இழிவுபடுத்தினாலும் இந்து மதம் ஆடாம அசங்காம இருக்கிறதுக்கு காரணம் ஆணி வேர்ல ஆதிசங்கரர் போட்ட அஸ்திவாரம் இருக்கு. பக்தி பக்திங்கிற ஒரு அஸ்திவாரத்தை அடியில போட்டு வச்சிருக்காரு ஆதிசங்கரர். அதை யாராலையும் மாற்ற இயலாது. இந்த உலகம் இந்த கல்பம் முடிகிற வரையில் அந்த பக்தி மாறாது. சமயபுரம் போய் பாருங்கள், அம்பாள் சந்நிதியில் போய் பாருங்க, சாரி சாரியா கூட்டம் நிற்கிறது. மேல்மலையனூர் அங்காள் பரமேஸ்வரர் கோயிலுக்கு போறோங்க, அம்மாவாசை அன்னைக்கு போனா ஒரே லட்சக்கணக்கான கூட்டம் நிற்கிறது. பழனி முருகனை போய் பாருங்கள், திருப்பதியில போய் பாருங்கள். இந்த தெய்வங்கள்லாம் என்ன அவசியம் வாருங்கள் ஏதாவது சொல்லி அமிச்சதா? இல்லையே. அத்தனை பேருக்கு சமயபுரம் அம்பாள் அனுகிரகம் பண்ணியிருக்கா, அதனால அத்தனை பேர் அந்த கியூல வந்து நிற்கிறாள். பரம கருணை அப்படின்னு சொன்ன சமயபுரம் மாரியம்மனுக்கு சதிருசமா ஒரு கோயில் சொல்ல முடியாது. அவ்வளவு கருணையான ஒரு நேத்திக்கே கதையில சொன்னேன். பரசுராமருடைய பாபங்களை எல்லாத்தையும் திருச்செந்தூர் முருகன் போக்கினான் அப்படின்னு சொன்னேன் இல்லையா? அப்ப எதுக்கு சொல்ல வந்தேன்? சமயபுரம் அவ்வளவு உயர்வான ஒரு க்ஷேத்திரம். பார்த்துட்டே இருக்கலாம், கேட்டுட்டே இருக்கலாம். ஜமதக்னி மறைஞ்ச பின்பு அந்த ஜமதக்னியினுடைய சரீரத்தை சம்ஸ்காரம் பண்ணும்போது நானும் அவருடன் உயிரை விடுவேன்னு ஓடி போனாள் ரேணுகாதேவி. சதி சாத்வி பதிவிரதா. சதினா பின் தொடர்றவள்னு அர்த்தம். அப்படி அவள் அக்னி கிட்டக்க போய்
அவள் உயிர விடலாம் அப்படின்னு ஓடி போகும்பொழுது எல்லாரும் அவளை தடுத்து நிறுத்தினார்கள். ஜமதக்னியோட நீயும் செல்ல வேண்டாம், நீ ஜெகன்மாதா, உங்ககிட்ட தான் பரசுராமர் மகாவிஷ்ணுவே அவதாரம் பண்ணியிருக்கார், அதனால நீ மறையக்கூடாது அப்படின்னு. உடனே அவள் நினைச்சாள், நம்மளை அவரோட அக்னியில போய் கலப்பதற்கு இவர்கள் எல்லாரும் விடவில்லை, பின்ன என்ன பண்ணணும் அப்படின்னா, இவா எல்லாரும் அந்தன போன பின்பு நம்மளே கணவனுடன் ஒன்று சேர்ந்து விடுவோம். நடுக்காடுக்கு ஓடினாள், ஒரு 6 பிரம்மாண்டமாக ஒரு குழியை வெட்டினாள். சரகுகள், விறகுகள், காஞ்ச போன காட்டு மரங்கள் எல்லாத்தையும் கொண்டு வந்து அதில் போட்டாள். ஒரு ஓரமாக அக்னியை வச்சு அதில் விழுந்து சரீரத்தை தியாகம் பண்ணணும். லக்ஷ்மணனால மூட்டப்பட்ட அக்னியில சீதை விழுந்து எழுந்துண்டாள், ராமாயணத்தில் பார்க்கிறோம். அதுபோல இந்த அக்னியில நம்மளும் நம்மளுடைய சரீரத்தை தியாகம் பண்ணணும்னு கட்டைகளெல்லாம் கொண்டு வந்து போட்டு சுத்தீவிர அக்னியெல்லாம் வச்சு அவ கட்டையெல்லாம் கொண்டு வந்து போடும் பொழுது தேவேந்திரன் எதிர்ச்சையாக ஆகாசத்தில் அப்படி சென்றான். எதிர்ச்சையாக ஆகாசத்தில் அப்படி செல்றவன் அப்படி கீழே பார்க்கறான். இந்த ரேணுகா தேவி சரீரத்தை தியாகம் பண்ணுறதுக்காக அக்னியை மூற்றாள் அப்படின்னு தெரிஞ்சின்ற உடனே அவன் பார்த்தான், இவள் இறந்து போகலாகாது, இவளை நம்ம எப்படியாவது காப்பாற்றணும். என்ன பண்ணுறது? அவ அக்னியை மூட்டின உடனே மேலேந்து வருணனை கூப்பிட்டு மழை பெய்ய வச்சு அந்த அக்னியை அணைச்சிருவோம், அவள் எப்படி உயிர் விடுவாள் பார்க்கலாம். அதுக்காக ரேணுகா தேவி சுத்தீவிர அக்னியை மூட்டி தோபகடின்னு அந்த சரீரத்தை போய் தியாகம் பண்ணுறதுக்காக அந்த அக்னியில் அவள் விழும் பொழுது தேவேந்திரன் வருணனை வர சொல்லி சீக்கிரமாக மழையை பொழிய சொல்லி மழை முழுக்க கொட்டி அக்னி எல்லாத்தையும் அணைச்சு அந்த குழியில் முழுக்க ஜலம் தேங்கி உடனே மேலே இருக்கக்கூடிய வஸ்திராதிகள்லாம் பாதிக்கு மேலே எரிஞ்சு போனதுனாலே இந்த ரேணுகா தேவி அந்த பள்ளத்தை விட்டு தீக்குழியிலேருந்து மேலே எழுந்துண்டு வந்தாள். நடுக்காடு யாரும் இல்லை. உடனே சுத்தீவிர இருக்கக்கூடிய வேப்ப மரங்கள்ல இருக்கக்கூடிய வேப்பலைகளை முழுக்க பெரிச்சு ஒரு வஸ்திரமாக தரிச்சுண்டு, நான் ஏதோ கதை சொல்றேன், இந்த கதையெல்லாம் சொல்றதே உடம்பெல்லாம் என்னமோ பண்ணும் எனக்கு. நம்ம இந்து மத தெய்வத்தினுடைய வைபவங்கள்லாம் தெரியணுங்கிறதுக்காக இதெல்லாம் சொல்றேன். உடம்பு முழுக்க அப்படி வேப்பிலையினால வஸ்திரம் மாதிரி சுத்தி கட்டிண்டு ஓடினாள். காட்டிலேருந்து நேர ஓடி ஒரு இடத்துக்கு போறாள். அந்த இடத்துல ஒரு ஸ்லம் ஏரியா, சுத்தீவிர குடிசைகள் இருக்கு. இவன் நேர ஓடினால், ஓடி போறதே ஒரே ஒரு குடிசை திறந்து இருந்தது. நேர அந்த குடிசைக்குள்ளார உள்ள போய் அப்படி சுத்தி பார்க்கறாள், யாரும் இல்லை. கதவை சாத்தின்னு உள்ள இருந்துட்டாள்.